ஹலோ எவ்ரியான், வெல்கம் பேக் டு டெக்கி கிளைட். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வெப்சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா சம் சைட் வந்து ஸ்லோவாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். அண்ட் சம் சைட்டில் ஒரு ப்ரீமியமான தீம்லலாம் பார்த்துருப்பீங்க. இப்படி ஸ்க்ரோல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேகமாக வந்து அடுத்த செக்ஷனுக்கு மூவ் ஆகும். ஸோ அது வந்து வேகமாக போகிறதுங்காட்டி ஸ்பீடு மட்டும் இருக்காது, கொஞ்சம் ஸ்மூத்தாகவும் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரீட் பண்ணுறக்கே வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அண்ட் பார்க்குறக்கும் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம எப்படி நம்மளோட சைட்டுக்கு ஸ்மூத் ஸ்க்ரோலிங் எஃபெக்ட் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு மேலே ஒரு ஃப்ளோருக்கு போகணும் அப்படின்னா ரெண்டு இதில் போகலாம். ஒன்று வந்து ஸ்டெப்ஸில் போகலாம், இன்னொன்றுலாம் எலிவேட்டரில் போகலாம். இந்த ரெண்டுக்கும் போகிறதுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஸோ சேம் லைக் வந்து நீங்கள் நார்மலாக இப்படி ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கும் அந்த ஸ்மூத் ஸ்க்ரோல் எஃபெக்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்லாவே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட விசிட்டர் வந்து இன்னும் நிறைய நேரம் உங்களோட சைட்டில் ஸ்டே பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்க வந்து அப்படி இருக்கும்போது ஏதாவது பட்டன் கிளிக் பண்ணி கன்வெர்ட் ஆகிறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்கும். அது வந்து எப்படி இன்றைக்கி ஆட் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். டேஷ்போர்டில் போய்ட்டு பிளக்கின்ஸில் ஆட் பிளக்கின் கொடுத்துக்குங்க. சர்ச் பிளக்கின்ஸில் ஸ்மூத் ஸ்க்ரோல் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா மவுஸ் வீல் ஸ்மூத் ஸ்க்ரோல் அப்படின்னு சொல்லி ஒரு பிளக்கின் வரும். இன்னும் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பிளக்கின்ஸ் ரிலேட்டடாக இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த பிளக்கின் வந்து நல்லாவே சப்போர்ட் ஆச்சு. ஸோ இந்த பிளக்கின் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஆக்டிவேட் பண்ணதும் இங்கே செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்மூத் ஸ்க்ரோல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இந்த ஜேஎஸ் லைப்ரரி அப்படிங்கிறதுல இதை கிளிக் பண்ணிட்டு ஸ்மூத் ஸ்க்ரோல் ஃப்ரம் GPLSX அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணதும் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ரேட், அனிமேஷன் டைம், ஸ்டெப் சைஸ் இந்த மாதிரி வந்து வரும். இதில் வந்து அனிமேஷன் டைம் அப்படிங்கிறது இந்த ஒரு இதிலிருந்து நெக்ஸ்ட் ஒரு இதுக்கு வர்றதுக்கான டைம் வந்து எவ்வளோ எடுத்துக்குது அப்படிங்கிறது நம்ம போடுவோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் சைஸ் அப்படிங்கிறது ஒரு செக்ஷன்லேருந்து நெக்ஸ்ட்டு செக்ஷனுக்கு மூவ் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படிங்கிறத நம்ம போடுவோம். அனிமேஷன் டைமில் 700 கொடுத்துக்கோங்க. ஸ்டெப் சைஸில் 300 அப்படிங்கிறது கொடுத்துருங்க. கொடுத்துட்டு வந்து சேவ் சேஞ்சஸ் இருக்கும், சேவ் கொடுத்துருங்க. இப்போ வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாக மூவ் ஆகிற மாதிரி இருக்குங்களா. இந்த மாதிரி வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு இதுக்கும் சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட சைட்டை வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ எனக்கு வந்து இந்த டிஃபால்ட்டாக இங்கே ஒரு வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. இந்த வேல்யூ போட்டோன்னா இந்த சைட்டுக்கு வந்து கரெக்டாக இருக்குது. ஒவ்வொரு சைட்டுக்கு வந்து ஒவ்வொரு மாதிரி செட்டிங்ஸ் வரும். நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறதே வந்து மேக்ஸிமமாக ஒர்க் ஆகும். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் இந்த பிளக்கினை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த ஜேஎஸ் லைப்ரரி அப்படிங்கிறதுல இந்த செகண்ட் ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணிட்டு இதெல்லாமே டிஃபால்ட்லேயே விட்டு சேவ் பண்ணிவிட்டு உங்கள் சைட்டை வந்து ஜஸ்ட் இப்படி ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். இதுவே ஒர்க் ஆச்சு அப்படின்னா பெட்டர் தான். இல்லை அப்படின்னா நீங்கள் இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மற்ற இதுலேயுமே நீங்கள் இதிலெல்லாமே அட்ஜஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த அனிமேஷன் டைம்லேயும் ஸ்டெப் சைஸில் மட்டும் பண்ணிங்கனாலே போதும். இந்த மாதிரி வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். 2025 வெப்சைட்டுங்கிறது வந்து மஸ்ட்டு. எல்லா பிஸ்னஸும் கண்டிப்பாக வெப்சைட் வச்சுருக்கணும். ஃப்ரீலான்சருக்கான ஸ்கோப் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. வேர்ட்ப்ரெஸ் டெவலப்பர் வேணும் அப்படின்னு சொல்லி நிறையா பிஸ்னஸ் ஹையர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வேர்ட்ப்ரெஸ்ஸை டீட்டெயிலாக கற்றுக்கிட்டு உங்கள் கெரியரை குயிக்காக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய எங்கள் வெபினார் அட்டென்ட் பண்ணி எங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்கள். See you inside the course. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Stay tuned with Tech Live.